வாக்குறுதிகளை தான் வந்து அவங்க நிறைவேற்றணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா தமிழகத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அதை வந்து அவங்களால முழுதா பண்ண முடியல, முடியவும் முடியாது. அப்படி பண்ணா வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி சவாலாக இருக்கும். அதுக்கு இப்ப பரந்தூரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கேருந்து வரும்? பொருளாதார டெவலப்மெண்ட் இல்லாம நீங்க எப்படி இலவசங்களை கொடுக்க முடியும்? 6 சிலிண்டர்னு சொன்னாங்க. இப்ப அதுல சரி பாதி 3 சிலிண்டர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அமுல் ஆவறதுக்கும் இன்னும் சில பல மாதங்கள் ஆகலாம். எல்லாருக்கும் இலவச பஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப வந்து அது பெண்களுக்கான இலவச பஸ்ஸாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் திட்டம் தொடர்கிறது. அதை ரிவோக் பண்ணல, அவ்வளவுதான். அதாவதுங்க, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவன் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து கார் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. சில விஷயங்கள்லாம் வந்து அது என்ன முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கோரிக்கையை வைக்கிறாங்களான்னு தோணுது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நீங்க கேட்குற மாதிரி கேளுங்க, நாங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் காரும் இருக்கு. அதே போலதான் ஒரு நகைக்கடைக்காரருக்கு வந்து முன்னமே முடிவு பண்ணிட்டு தாய்மாமன் சீர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது போன்ற சந்தேகத்துக்கு இடமான செயல்களை தாவேகா தொடர்ந்து செய்யுமானால் ஏற்கனவே இப்பவே காங்கிரஸ் இடைத்தேர்தலுக்குள்ளேயே ரப்சர் ஆயிமராங்களோங்கிற ஒரு டவுட் வருது. ஏன்னா நேத்து வந்து விஜய் அவர்கள் ஃபார் பிஎம் அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருக்கிறாங்க. இன்றைய சிஎம் நாளைய பிஎம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. உடனே காங்கிரஸ் அதுக்கு மிகப்பெரிய மறுப்பை வந்து தெரிவிச்சிருக்கு. இதே போல பேறுகால விடுமுறை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன திட்டத்துக்கு காங்கிரஸ் வந்து என்ன இது பாப்புலேஷனை கம்மியாக இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தல்ல இவங்க வந்து மெஜாரிட்டியை தாவேக்காவே வாங்கிட்டாங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுடைய இடம் ஆட்டம் காணுதோ அப்படின்னு எனக்கு இப்பவே டவுட் வருது.